அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தவக்குல் அப்படிங்கிறது அல்லாஹ் இடத்துல ஒரு விடயத்தை முழுமையாக பொறுப்பு சாட்டுறது. இந்த பொறுப்பு சாட்டல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. ஒரு மனிதர் தன்னுடைய ஒட்டகத்தை கட்டி வைக்காம அல்லாஹ் தாலா பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்லி பொறுப்பு சாட்டுறாரு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உன்னுடைய ஒட்டகத்தை நீ முதலாவது கட்டி வை, அதற்கு பிறகு அல்லாஹ் இடத்துல பொறுப்பு சாட்டு அப்படின்னு சொல்லி. சோ நம்ம ஒரு சபபை எடுக்காம, ஒரு காரணத்தை எடுத்துக்கொள்ளாம அல்லாஹ் தாலா இடத்துல முழுமையாக பொறுப்பு சாட்டுறது கூடாது. நம்ம முயற்சி செய்யணும், நம்ம கஷ்டப்படணும், அதுக்காக உழைக்கணும், அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் இடத்துல பொறுப்பு சாட்டணும். அல்லாஹ் தாலா சொல்றான், நீ முயற்சி செஞ்சா மட்டும்தான் நான் ஒரு விடயத்தை தருவேன். முயற்சி செய்யாம எல்லாம் அல்லாஹ் தருவான்னு சொல்லி நம்ம கையேந்து கேட்டா எதுவுமே நமக்கு வராது. பிகாஸ் நாங்க எந்த ஒரு சபபையும் எடுக்கல, நம்ம எந்த ஒரு காரணமும் இல்லாம முழுமையாக அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டுறது தவக்குலாக மாறாது. அதற்கு தான் ரசூலுல்லாஹ் இந்த உதாரணத்தை அழகான முறையில சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம் சிட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால், எக்ஸாமுக்கு நம்ம எதுவுமே படிக்கல, எந்த முயற்சியும் செய்யல, எந்த கிளாஸஸும் போகல, எந்த ஒரு செஷனையுமே நம்ம அட்டென்ட் பண்ணல. ஆனால் என்னது, அல்லாஹ் எனக்கு நல்ல ரிசல்ட் தந்துடணும், எல்லாமே நான் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சொன்னால் இது சரியா இருக்குமா? எந்த முயற்சியும் நம்ம செய்யல. பட் என்னது, அல்லாஹ் மேல நம்பிக்கை தரலன்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு எதையும் தரலையே, நமக்கு வெற்றிகளை தரலையே, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சோ எதுவுமே பண்ணாம இருந்துட்டு அல்லாஹ் மேல எந்த ஒரு பிளேமையும் போடக்கூடாது. இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது? உழைக்கிறது நம்ம கடமை, முடிவு அல்லாஹ்வுடைய பரிசு. சோ இதுதான் தவக்குல் அப்படின்னு சொல்லப்படுது.